ஒரு முனிவர்கிட்ட போய் ஒரு இளைஞன் கேட்குறாங்க. முனிவரே, என்னோட வாழ்க்கையில நெறைய கஷ்டங்கள் வருது. அது மட்டுமல்ல, நான் எந்த செயல தொடங்குனாலும், அதில நெறைய சோதனைகள் வருது, நெறைய கஷ்டங்கள் வருது. எந்த ஒரு விஷயத்திலயும் நான் எளிதில் வெற்றி பெற முடியல. ஏன் அப்படி எனக்கு மட்டும் நடக்குது? அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த முனிவர் எதுவுமே பேசாம, அவன ஒரு பொற்கொல்லர்கிட்ட அழைச்சிட்டு போறார். அழைச்சிட்டு போயி, அங்கேருந்த ஒரு தங்க கட்டிய எடுத்து, அந்த பொற்கொல்லர்கிட்ட காட்டி, "பொற்கொல்லரே, இந்த தங்க கட்டிய அடிக்காம, செதுக்காம, கம்பியா நீட்டாம, வளைக்காம, நீங்க ஒரு ஆபரணம், அதாவது தங்க நகைய செய்ய முடியுமா?" அப்படின்னு கேட்கிறார். அதற்கு பொற்கொல்லர் சொல்றாரு, "அது எப்படி முடியும்? இது தங்க நகையா, அதாவது இந்த கட்டி, தங்க கட்டி நகையா மாறணும் அப்படின்னா, நெறையா, அதாவது கடினமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு, அதற்கப்புறம் தான் இந்த தங்க கட்டி ஒரு நகையா மாற முடியும். அத மாத்த முடியும்." அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த முனிவர் அந்த இளைஞர பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, "பாத்தியா, அந்த பொற்கொல்லர் என்ன சொல்றாருன்னு உனக்கு புரியுதா? ஒரு தங்கக்கட்டி அத நகையா மாத்தணும், அது இன்னும் விலை உயர்ந்ததா மாத்தணும் அப்படின்னா, அத எவ்வளோ அடிச்சு, அது கடினமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு, அதற்கப்புறம் தான் அந்த நகையா மாத்த முடியும்." அதே மாரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலயும் நெறைய கஷ்டங்கள் வருதுன்னு யாரும் நினைக்கக்கூடாதுங்க. கஷ்டங்கள் எதுக்கு வருதுன்னா, நம்மள மெருகேத்த வருது. நமக்கு அது நிரந்தரம் இல்ல. அது நம்மள இன்னும் உயர்நிலை கொண்டு போறதுக்கு தான் அப்படி வருது அப்படின்றத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.